ஸோ நான் என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன்னா, பட் பாலிடிக்ஸ்னும் போது இன்னும் ஒரு பெரிய சேலஞ்ச். எதுக்கு அதுக்கெல்லாம் நீ போற அப்படின்றது. சில பேர் வந்த வேகத்திலே வந்து காணாமலும் போயிருக்காங்க. ஸோ ஸ்டார் வேல்யூ பத்மபிரியா எப்படி ரொமான்டிக் பர்சனா இல்லை என்ன அந்த ஆங்கிள் எங்களுக்கு. ஸோ வணக்கம் மிர்ச்சி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நவராத்திரி ஸ்பெஷலாக பல துறையில் சாதனை படிச்சுட்டு இருக்கிற பெண்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில் இப்போ நம்ம கூட வந்து பத்மபிரியா இருக்காங்க. இவங்களை என்னன்னு சொல்கிறது, ஸ்பீக்கர்னு சொல்லுமா இல்லை பாலிட்டிஷியன்னு சொல்லுமான்னு சொல்லிட்டே போகலாம். பட் இந்த லிஸ்ட்டில் உங்களை எதிரில் நீங்கள் மெயினாக ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைப்பீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஸோ நான் என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன்னா, முதல் தலைமுறை பட்டதாரியாக எல்லா இடத்துலையும் முதல்ல நான் பதிவு வச்சுப்பேன். பிகாஸ் எஜுகேஷன் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் பேஸ். அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் என்னோட பயணம். என்வாயர்மெண்ட், பாலிடிக்ஸ், சர்வீஸ், ஸோ எல்லாமே இப்போது நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னியில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது ஹார்ட் ஹிட்டிங்காக தோணும்ல, இங்கேருந்து தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒன்று ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தோணும் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்ததில் இதுதான் என்னை வந்து ஒரு மாதிரி என்ன தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ டு கெட் இன் டு திஸ் ஸோ சீரியஸ்லி அப்படின்னா என்ன நடந்துச்சு? அப்படி இல்லை, அப்படி ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. பட் என்கிட்ட ஒரு ஹேபிட் இருந்தது. அந்த ஹேபிட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காப்பாற்றுது. இனிமேலும் நான் அதை விட மாட்டேன்னு நினைக்கிறது வந்து ஐ கீப் லேர்னிங். புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பேன். அண்ட் என் துறைக்கு அப்பாற்பட்டு மற்ற துறைகள் என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே அதை நான் எது கூட மேட்ச் பண்ணி பார்ப்பேன்னா, என்வாயர்மெண்ட் கூட தான் வந்து மேட்ச் பண்ணி பார்த்து அது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக மாறி போயிடுச்சு இன்னைக்கு. அண்ட் நம்ம மாரல் சயின்ஸ், இந்த என்வாயர்மெண்டல் பீரியட்ஸ்லாம் தான் கட்டடிக்கிற பீரியடாக வந்து எப்பயுமே வச்சிருப்போம். வி ஆல்வேஸ் வாண்டட் பிடி பீரியட். பட் லைஃப்பில் பிடி பீரியட் எதுக்குமே தேவையில்லாமல் போயிடுச்சு. பட் இப்போ இந்த என்வாயர்மெண்ட் அப்படின்றது ஹார்ட் கோர் டாப்பிக்காக மாறி இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிற விஷயம் மாதிரி இருக்குது. ஸோ பாலிடிக்ஸில் இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்வாயர்மெண்ட் தான். அண்ட் அது கூட இருக்கும்போது எனக்கு டைம் பெருசாக போகுதே அப்படின்னு ஃபீலே ஆகாது. ஒரு நாள் முழுக்க அந்த ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் அதை ரசிச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஸோ என்வாயர்மெண்ட் இஸ் த ஒன்லி ரீசன் வை ஐம் ஹியர் டுடே. அண்ட் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து நம்ம மருந்தா இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பேஷனட்டான ஒரு கனெக்ட் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பர்சனல் பாண்டிங்னு சொல்லுவாங்கல்ல நேச்சரோட, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. இப்போ தோட்டத்தில் வந்து நம்ம ஒரு செடி வச்சு வளர்த்துட்டு இருப்போம். நம்ம போய் பார்க்கும்போது அது நமக்கு தேவையான பை ப்ராடக்ட்டை கொடுக்காது. என்னடா இது கொடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என் கார்டனுக்கு போயிட்டு நான் வியந்து வராத நாள்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லா டைமும் வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்கும். அண்ட் கலாம் சாரோ இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பெரியவங்களோ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த விஷயத்துக்காக ஒர்க் பண்ணாத, அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்காகவும் சேர்த்து ஒர்க் பண்ணனா உனக்கு வேணுன்றது வந்து நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு பறவை வேணுமோ ஒரு அணில் வேணும்னா நீ அதை மட்டும் வைக்க முடியாது, கார்டன் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் செடி வளர்க்குறீங்க, மரம் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் வளர்க்கல, அதை சார்ந்து ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறீங்க. அந்த சூழலில் கிரியேட் பண்ணோன்னா உங்களுக்கான பறவையோ பூச்சிகளோ எல்லாமே வந்து வரும். ஸோ இப்போ நம்மளை சுற்றி பார்த்தோன்னா இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே வந்து சுற்றி பார்க்கும்போது அவங்க சுற்றி வெறும் நான் லிவிங் திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் உயிர்னு இருக்காது, அது கூட ஒரு உறவுன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ அந்த உறவு எப்படி கிரியேட் ஆகும்னா, நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சமானவங்க ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல் ரூம்லேயே அது ஒன்று மட்டும் நம்ம கனெக்டிவிட்டி. பெட்ஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ நம்ம உறவுகளை பார்க்கும்போது, நம்ம குழந்தைங்களை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் வருதோ, பெட்டை பார்த்தா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் வரல. உண்மையாகவே நீங்கள் நேசிச்சு ஒரு செடியை வளர்த்து பாருங்க, அதே அளவுக்கான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பாண்டிங் வந்து அந்த செடி கூட வந்து வரும். அண்ட் நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது இப்போ நான் லிவிங் திங்ஸ் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஃபோன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப பெருசாக தெரியுது. நான் போகிற இடங்கள்ல ரொம்ப முக்கியமாக இப்போ பதிவு பண்ணுறது என்னென்னா, தலைவர்களை பார்த்தாலும் சரி, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் சரி, நான் செடியை தான் கொண்டு போய் கிஃப்டாக கொடுப்பேன். ஸோ வாட் ஐ ரியலி பிலீவ் இஸ், நான் உன்னை நம்பி ஒரு உயிரை கொடுக்குறேன். இஃப் யூ ரியலி லைக் மீ, நீ இந்த உயிரை பத்திரமா பார்த்துக்கோ, நம்ம ரெண்டு பேருக்குமான கனெக்ஷன் அது அப்படின்ற மாதிரி நான் அதை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ இண்டோர் பிளான்ஸ் வந்து நான் அப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இணைப்பு இயற்கை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் நிறைய கிஃப்ட் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். லவ்லி. அண்ட் கம்மிங் டு த நதர் பார்ட், பாலிட்டிக்ஸ் அப்படின்னும் போது பெண்கள் அண்ட் வந்து பெண்கள் திடீர்னு வந்து படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லெவலுக்கு மேலே இவ்வளோ ஏன் படிக்கிற அப்படின்லாம் கேள்விகள்லாம் இருக்கும். தோ அதெல்லாம் நிறைய மாறிட்டு வருது. பட் பாலிட்டிக்ஸ்னும் போது இன்னும் ஒரு பெரிய சேலஞ்ச், எதுக்கு அதுக்கெலாம் நீ போகிற அப்படின்றதுலாம் ஒரு கேள்வி வரும்ல. ஸோ எங்கே உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அண்ட் ஹவ் வாஸ் த ரெஸ்பான்ஸ்? ஸோ பொலிட்டிக்கல் என்ட்ரி வாஸ் டோட்டலி ஆக்சிடென்ட் டு மீ. அகெயின் அது EIA 2020 என்வாயர்மெண்ட் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு தான் நான் நம்புகிறேன். அண்ட் இது டெஸ்டினி. அகெயின் நீங்கள் கேட்ட மாதிரி பெண்கள்னால் இது இவ்வளோ தான், நீங்கள் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த சமூகம் சொல்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், ஐ பிலீவ் இது பெண் ஆண் குழந்தைகள்னு கிடையாது, யாராக இருந்தாலுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று வருதுன்னா முதல்ல அது செல்ஃப்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இனஃப், உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை இருந்து, உங்களுக்குள்ளே அந்த வேகம் இருக்குது, உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது, அதை நோக்கி வேணும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்மளே வந்து 50-50 இருந்தோம்னா சொசைட்டி சொல்கிறத கேட்டுட்டு ஆமாம் பெண்கள் இப்படி தான், பாதுகாப்பு இல்லை, பிரச்சனை இருக்கும், நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி நிற்போம். யாரெல்லாம் இதை உடச்சிட்டு வெளில வந்தாங்களோ அவங்கள தான் வந்து
தலைவர்களாக தலைவிகளாக மாறுறாங்க. அண்ட் சொசைட்டியில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ விஷயத்த வந்து பெருசாக சொல்லணும் அப்படின்னா, நீ வந்து ராஜா, நீ வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட ஜெண்டர் பயாஸாக வந்து ஆண்களை தான் போற்றி பேசுகிறோம். பெண்கள் நாமளே அதை தான் செய்கிறோம். ஸோ யாருமே வந்து தலைவி ஹீரோயின்ற வார்த்தையை கூட பிரயோகிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் கூட விமென்குள்ளே இருக்குது. அதை சொல்கிறதுக்கான இடத்துக்கும் அவங்க வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி சமூகம் அதுக்கான ஸ்பேஸை வந்து ரிசர்வேஷன் மூலியமாக கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் விமன் நாம் அதை எடுத்துக்கிறதுக்கு இன்னும் தயாராக இருக்கோமான்னு கேட்டால் இல்லை. ரெண்டாவது இந்த லெக் புல்லிங், கிராப் ஃபைட் மாதிரி இந்த சமூகம் பெண்கள் முன்னாடி போனால் காலை இழுத்து விடுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னா, ஐ பர்சனலி ஃபீல் ஆண்களை விட பெண்கள் இங்கே அதிகமாக அதை பண்ணுறாங்க. ஸோ மேலே வந்துட்டா ஒரு பக்கம் மேலே தூக்கி விடுறவங்களையும் பார்க்க முடியுது, இன்னொரு பக்கம் நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் உனக்கு என்ன எல்லாமே டக்குன்னு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை இழுத்து விடுற இடத்துல பெண்களே இருக்காங்க. ஸோ இங்கே விமன் டு விமன் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம மேலே நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வச்சு நெக்ஸ்ட் லெவல் வருது. ஸோ ஆப்வியஸ்லி சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் மக்களுக்கு வெளியில் தெரிகிற ஒரு இடத்துல இருக்கிறதுனால இங்கே நடக்கிறது எல்லாமே பெருசாக தெரியுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் காலேஜில் ஆரம்பித்து ஒர்க்கிங் பிளேஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது. பட் இந்த ப்ராப்ளமை நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போல்டாக இருக்கணும். என்ன நடந்தாலும் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தைரியம் இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு ஃபெல்லோ பீயிங் இன்னொரு பெண்ணுக்கு அது நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் கேட்கணும் அவசியம் இல்லை, நாம் போய் நிற்கிறதுக்கான அந்த ஒரு இதுவும் அவங்க வரணும். இந்த ரெண்டும் சைட் பை சைட் நடந்தது அப்படின்னா ஹோப்ஃபுல்லி இன்னொரு 50 இயர்ஸில் ஆண்கள் ரிசர்வேஷன் கேட்குற நிலைமை வரும்னு நம்புகிறேன். நல்லா இருக்கு அது கேட்க. ஸோ நீங்களே சொன்னீங்க சினிமா அண்ட் பாலிடிக்ஸ். ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க சின்ன வயசுலேருந்து இல்லையா? அது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் நம்மளோட சொசைட்டியில். ஸோ எப்போதும் இந்த ஆக்டர்ஸ், பொலிட்டிஷியன் ஆக்டர்ஸ், இது பற்றின உங்களோட நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சதுக்கும் இப்போ இருக்கிற அபிப்பிராயம் என்னது? ஸோ ஆக்டிங் ஃபீல்டில் இருந்தும் கண்டிப்பாக பாலிடிக்ஸில் வரலாம். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களும் ஆக்டிங் ஃபீல்டில் இருந்தவங்களாக இருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இங்கே யார் வந்து ரியல் லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பொலிட்டிஷியன்ஸ் தான் லீடர்ஸான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் நான் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டும் மக்களுக்கு சர்வ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் வாட் ஐ ட்ரூலி பிலீவ் இஸ், நீங்கள் ஃபேம் வச்சு யார் வேணாலும் இங்கே வந்துடலாம். ஆனால் அங்கே நிற்கிறது, அங்கே ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றதுல இன்னிலேருந்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் கழிச்சும் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான விக்ட்ரி. அண்ட் அது வந்து பணம் மூலியமாவோ புகழ் மூலியமாவோ ஃபேஸில் அந்த ஸ்டார் அப்படின்ற அந்த லேபிள் மூலியமாவோ வரது கிடையாது. பட் அதை தாண்டி நான் என்ன நம்புறேன்னா, மக்கள் கூட அவங்க எவ்வளோ தூரம் கனெக்டடாக இருக்காங்களோ மக்களுடைய பவர் தான் இங்கே ஒருத்தவங்களை வந்து சஸ்டெயின் பண்ணி நிற்க வருது. ஸோ இன்றைக்கி பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஆக்டர், ஆக்ட்ரஸ், சில பேர் வந்து டேரக்டர்ஸ் இருக்காங்க, சில பேர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸாக இருந்து உச்சத்துக்கு போனவங்க இருக்காங்க. பட் யார் கடைசியில் வரைக்கும் நின்னாங்க 50 60 வருடம் 100 வருடம் கழிச்சு கூட நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களோட யார் கனெக்டில் இருந்தாங்களோ, மக்களுக்காக உண்மையாக யார் வாய்ஸ் அவுட் பண்ணாங்களோ, சில காலகட்ட பிறகு மக்களே அதை உணர்ந்து அந்த தலைவர்கள் பின்னாடி நின்றுருக்காங்க. சில பேர் வந்த வேகத்திலே வந்து காணாமலும் போயிருக்காங்க. ஸோ ஸ்டார் வேல்யூ கொஞ்சம் வருடங்கள் தான் நிற்கும். மக்களுக்கு உண்மையாகவே அவங்க நல்லது செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து அவங்க அங்கீகரித்து அவங்கள தலைவர்களாக மாற்றுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ பாலிட்டிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இருந்திருக்கோம், போனதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு பெண்ணான்னு ஒரு கேள்வி கேட்க வேணான்னு தான் நான் நினைப்பேன். பட் இருந்தாலும் கேட்டு ஆகணும் இந்த டைமில். பட் நீங்கள் போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கட்டத்தில் தோணிருக்கோம்ல, ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்குக்கு போனால் கூட நீங்கள் என்னதான் வந்து ஈக்குவாலிட்டி, பெண்கள் வந்து ஸ்கூல்லலாம் வந்து ஒரு 30 பொண்ணுங்க 30 பசங்க அப்படின்னு இருந்தாலும் ஒர்க்குன்னு போகும்போது அந்த ஒரு ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. 80 ஆண்கள் இருக்காங்கன்னா 20 பெண்கள் தான் இருக்காங்க. அது எங்கே மாறுது, எங்கே அதனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுன்னு தெரில. அண்ட் அதுலேயும் நீங்கள் பாலிடிக்ஸ்னு பார்க்கும்போது ஒரு மேடை பேச்சா எதுவாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆண்கள் கூட்டம் நிறைய இருக்கும், பெண்களோட அந்த ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ எது ரொம்ப உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களா? அண்ட் அதில் தான் நிறைய பேர் விட்டுருவாங்க, they'll step back இல்லையா? ஸோ how do you again step in? என்ன ஒரு விஷயம் நீங்கள் எதெல்லாம் அந்த சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணீங்க, திரும்பி எப்படி அதுக்கு ஸ்டெப் இன் பண்ணும்? இல்லை உள்ளுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்தி திருப்பி எடுத்து வச்சுருப்பீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இது இருந்தாலும் பல பெண்கள் இங்கேருந்து சாதிச்சு காட்டிகிட்டு இருக்காங்க, முன்னாடியும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சா கூட உங்களை பார்த்து ஏதோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாமல் வெவ்வேறு ஃபீல்டில் கூட இன்ஸ்பயர் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐ பர்சனலி கெட் லாட் ஆஃப் மெசேஜஸ் சேயிங், நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நான் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன்னு. சம்டைம்ஸ் வென் யூ ஃபீல் லைக் செட் பேக் பண்ணும்போது உங்களுக்கு தோணும், ஒருவேளை நான் கால் பின்னாடி எடுத்து வச்சுட்டா அப்போ என் கண்ணுக்கு தெரியாமல் இத்தனை பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் பின்னாடி ஒரு ஸ்டெப் வைப்பாங்கல்ல அப்படின்னு. அந்த ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை வந்து பின்னாடி போகக்கூடாது அப்படின்றது வந்து டெஃபினட் ஆகும். இன்னொன்று என்னென்னா,
ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த ஈகோ அந்த ப்ரைடெல்லாம் இல்லை, பெண்களுக்கும் நிறைய இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவங்க சொல்லி தான் நம்ம பின்னாடி போகணுமா, அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்களுக்கு வரதை விட பெண்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஆண்கள் 5 ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க, பெண்கள் 50 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து விமென்குள்ள அது அந்த ஜீன்லேயே இருக்குது. ஸோ வி ஆல்வேஸ் பீன் இன் டு சப்ரெஷன். நீங்கள் ஒரு பெரிய மிராஸ்தார் அவங்களோட வீட்டு குழந்தையா இருக்கலாம், இல்லை அடிமட்ட லெவல்லேருந்து வரவங்களா இருக்கலாம், எல்லா பெண்களாக எந்த ஜாதியில் பிறந்தாலும் பெண் ஜாதியாக இருந்தால் நம்ம ஒடுக்கப்பட்டவர்களாக தான் நம்ம ஜீன்லேயே வந்து இருந்திருக்கு. பட் அந்த சப்ரெஷன் ஒப்ரெஷன் தாண்டி வந்ததும் நம்ம ஜீனில் இருக்குது. ஸோ வி நோ ஹவு டு டேக் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு போகிறதும் இதெல்லாம் தாண்டி எப்படி வெளியில் வரதும் அப்படின்றது நம்ம மூளைக்கு தெரியும். ஆனால் பெண்கள் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்பாங்கன்னா மனசு. ஸோ என்னைக்காவது நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் உலகத்தோட டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்து ரூமில் உட்காந்து என்ன வேணுன்றத உங்களை நீங்களே வந்து கேட்கணும். நான் மிரரில் அதிகமாக பேசுகிறத பெரிய பழக்கமாக வச்சுப்பேன். ஸோ அழுதாலும் நம்ம முகம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும், ப்ரைடாக நின்று பார்த்தாலும் நம்ம முகம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும், நமக்கு நம்ம தான் அப்படின்னு. டெஃபினட்டாக. ஸோ இந்த உலகம் உங்களை என்னவா பார்க்கணுன்றத முதல்ல நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துடணும். நீ அழுமுகத்தோடு இப்படி வெளியே போய் நிற்க போறியா, இல்லை சிரிச்ச முகத்தோடு போய் நிற்க போறியா, இல்லை ஒரு தலைவியாக மாதிரி நிற்க போறியான்றதை வந்து நீ கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படின்னா இப்படி தான் இந்த உலகம் உன்னை பார்க்க போது நீ தெரிஞ்சுக்க போகிற. ஸோ வென்எவர் யூ ஃபீல் டவுன், வாட் யூ ஹாவ் டு கீப் இஸ் உன் டெஸ்டினி இதுன்றதை நாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த டெஸ்டினி நோக்கி போகும்போது இந்த கல் முள்ளு தாண்டி தான் போகிறோம் தெரிஞ்சு தான் உள்ளே வைக்கிறோம். பட் அந்த ப்ரெசன்ட் டைமில் வந்து நமக்கு இன்னும் மோசமாக ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகும்போது மட்டும் நெகட்டிவாக பேசுகிறவங்கள இல்லை தட்டி கொடுத்து இல்லை பரவாயில்ல விட்டுடுன்னு சொல்கிறவங்கள மட்டும் ஒரு 2 நாள் தள்ளி வச்சுட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது மாறும் நான் நம்புகிறேன். அண்ட் என்ன தான் உட்காந்து மோட்டிவேஷனல் புக்ஸ் படித்தாலும் சரி, நிறையா சாங்ஸ் கேட்டாலும் சரி, அது ஒர்க் ஆகாது. எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, தனியாக உட்காந்து நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க, பின்னாடி போனால் நீ எத்தனை வருஷத்தோட உழைப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிற, கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு போகிறதுனா எவ்வளோ தூரம் முன்னாடி போகிறேன்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 days உங்களுக்கான டைம் நீங்கள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னைக்கெல்லாம் வீக்காக தோணுதோ அன்றைக்கெலாம் நான் கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ கார்டனிங் என்னை திருப்பி செட் பேக் பண்ண வைக்கும். என்னைக்கெல்லாம் ஐ ஃபீல் வெரி பேட், வெரி டவுன், நான் ஏதாவது ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் இருக்கக்கூடிய இடத்துக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடுவேன். ஐ ஈவன் சி லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டேயிங் இன் ரோட் சைட். ஒரு சேலை கூட அவங்ககிட்ட முழுசாக இருக்காது, அரை சேலையில் வந்து தான் உடம்பு போத்திக்கிட்ட அம்மாக்களை நான் எத்தனை பேர் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ ப்ரிவிலேஜோடு இருக்கும். ஸோ அப்படின்றப்போ விட்டு கொடுத்துட்டு போனால் நம்ம லட்சக்கணக்கான பெண்களில் ஒருத்தியாக போயிடுவோம். விட்டு கொடுக்காம ஒரு ஸ்டெப் முன்னாடி போனால் 100கணக்கான பெண்களில் ஒருத்தியாக மாறும். ஸோ அது எனக்கே நான் பல தடவை ரிப்பீட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, கோல் நம்ம கரெக்டாக இருந்தால் கூட பெண்கள் மெயினாக வந்து டிஸ்டர்ப் ஆகுறது இந்த ரிலேஷன்ஷிப்லேயே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பத்மபிரியா எப்படி ரொமான்டிக் பர்சனா இல்லை என்ன அந்த ஆங்கிள் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியவே மாட்டேங்குது. இந்த விஷயத்தெல்லாம் டக்குன்னு நிறைய சொல்கிறாங்க. அந்த ஆங்கிள் எப்படி லவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்மபிரியா எப்படி நோ அப்படியே இந்த லவ்லாம் கிடையாதுப்பா, எனக்கு கிடையாது, ரொமான்டிக் சைட்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டா இல்லை எப்படி? அது இல்லை, எனக்கு பொயட்டிக்காக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். 2வது ரொம்ப லிமிட்டட் எடிஷனாக இருக்கணும்னு வந்து விரும்புவேன். மீன்ஸ் ஆண்கள் வந்து பாடுறது, கவிதை எழுதுறது, வசனம் பேசுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பெண்கள் பண்ணுறதை விட ஆண்கள் பண்ணும்போது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்களுக்கு இது சகஜமாகவே நம்ம இயல்புலேயே வந்து நம்ம ரொம்ப கவிதை இல்லை, நம்மளே வந்து ஒரு கவிதை தான். ஸோ ஆண்கள் வந்து கவிதை தான் எழுதணும். ஸோ அது ஆண்கள் கிட்ட இருந்து வரும்போது இட் ஃபெல்ட் டிஃப்ரெண்ட். நான் எனக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, எனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நான் சரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆள் இல்லை. போய் நின்று கை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்தையும் அது சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ஃபேக்சுவேஷனோ ஒரு லவ்வோ வரும் அப்படின்னா, நீங்கள் தூரத்துலேருந்து ஒரு விஷயத்தை ரசிச்சுட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு வரும். அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா சி இவ்வளோதானா அப்படின்ற ஃபீல் வந்துடும். சைக்கலாஜிக்கலி அதெல்லாம் போய் பாராட்டிடணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடணும், நெட்வொர்க்கிங் பண்ணி அது அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்லேயே போயிடும் மேக்ஸிமம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி லிமிட்டட் வெர்ஷன். பெண்களும் சரி ஆண்களும் சரி, உங்களை இந்த சமூகம் நல்ல விதமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை சமூகத்துக்கிட்டேருந்து கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கணும். நீங்கள் யாருன்றதை சொல்லிக்கணும். ஆனால் நீங்கள் பெருசாக உங்களை மற்றவங்களுக்கு அவைலபிளாக வந்து வச்சுக்கவே கூடாது. ஒன்ஸ் அந்த அவைலபிலிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பவர் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். அதனால ஸோ எனக்கு அந்த ஒரு கொள்கை இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த க்ரஷ்லாம் இருக்காங்க சின்ன வயசில்? யார் உங்கள் க்ரஷ் சொல்லாமா? க்ரஷ்லாம் பெருசாக அப்போது ஆப்வியஸ்லி 90s கிட்ஸ்னால் நம்ம க்ரஷ் யாராக இருப்பாங்கன்னா ஹீரோஸ் தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்காது. அப்போது ஆக்டிங் வைஸ் எனக்கு இப்பயுமே கமல் சார் ரொம்ப பிடிக்கும். கமல் சார் தான்.
நான் ரொம்ப பார்த்து ரசிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னா ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ்லி. அண்ட் ஆப்வியஸ்லி நவராத்திரி பெண்கள் பற்றி பேசும்போது ஒரு பொலிட்டிஷியனாக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சமுதாயம், இந்த மாதிரி சில சிஸ்டம்ஸ்லாம் மாற்றணும். அது எனிதிங் இருக்கலாம். அது வந்து ஒரு லா பிரகாரம் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு சிஸ்டமாக இருக்கலாம். என்ன விஷயம் நீங்கள் வந்து இதெல்லாம் மாறினா இட் பி மோர் நைஸ் ஃபார் த விமென்? இந்த எனக்கு ஸ்பெசிஃபிக்காக விமென்னு நான் இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது. ஆப்வியஸ்லி என்னதான் விமன் இருந்தாலும் விமன் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் பேசலாம். பட் ஒரு விமனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அது மென் மூலியமாகவும் இங்கே நடக்கிறது ரொம்ப முக்கியம். மென்கள் மனதில் மாதிரி அந்த மாதிரி. ஸோ இப்போ நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஃப்ரீடம் பற்றி மற்றதை பற்றியே பேசுகிறோம். செல்ஃபாக இருந்து ஆரம்பித்தது அது எல்லாமே ஒன்று. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரியார்னு ஒரு ஆண் வந்து தான் இங்கே பெண்களுக்கான விஷயம் வந்து செய்ய வேண்டியதாக ஒரு சூழல் இருந்தது. பெண்கள் தான் பெரியார்னு ஒரு பட்டம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இதெல்லாமே மியூச்சுவலாக தான் இருக்குது அப்படின்றப்போ நான் எப்பயும் யோசிக்கும் போது ஆண் பெண்ணை யோசிக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் திங் யோசிக்கிறதெல்லாம் எப்படி யோசிப்பேன்னா அகெயின் இது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். நான் என்வாயர்மெண்ட் பற்றி தான் யோசிப்பேன் அகெயின். இப்போ என்னன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மரம் இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரோடு எப்படி கொடைக்கானலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஹைவேஸ் அப்படி தான் இருக்கும். சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ என் தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு பவர் ஆகிறோம் இல்லை ஒரு பவர் கூட இருக்கோம் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படின்னா சூழலியல் பற்றிய கல்வியும் அதை பற்றின புரிதலும் எல்லா மனுஷங்களுக்கும் இப்போ பணத்தை பற்றி எவ்வளோ யோசிக்கிறோம், எவ்வளோ கவலைப்படுறோம், அந்த ஒரு புரிதல் வந்து மனிதர்களுக்குள்ள வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூழலியல் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா கடல் சீற்றம், எரிமலை பொங்குது, எர்த்குவேக் வரப்போகுது, அதெல்லாம் 2வது. நான் முதல்ல நிம்மதியாக வாழ்றதுக்கு என்னை சுற்றி பார்க்கும்போது பார்த்தா ஃபுல்லாக பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கு. என் கண்ணுக்கு உயிர்களே தெரியல. அது ஒன்று. 2வது நாளைக்கே ஒரு உணவு பஞ்சம்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மரம் நடுற எல்லாருமே அகெயின் நிழல் தர மரத்தை மட்டும் தான் நட்டுட்டு இருக்காங்க. சூழலுக்கான மரம் யாருமே நட மாட்டேன்றாங்க. வாட் இஃப் மறுபடியும் ஒரு பஞ்சம் அந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னா ஃப்ரூட்டிங்கான ட்ரீஸே நம்ம நடுறதில்ல. அண்ட் நிறைய இடங்களில் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா சென்ட்ரல் மீடியனில் வந்து ஃபாரின் ட்ரீஸும் ஃபாரின் பிளான்ஸ் வந்து வைக்கிறாங்க. வேறெவர் பாசிபிள். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி இப்போ நம்ம சிஎம் வந்து வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயம் செய்கிறாரு. அதில் நேட்டிவ் ட்ரீஸ் தான் பிளான் பண்ணணும்னு ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா ஃபாரின் ட்ரீஸு தேவையில்லாத மரங்கள் இப்போ போகன் வில்லா மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் நாட்டு மரங்கள் நாட்டு செடிகளை வந்து வைக்கிறதுக்கான புரிதல் வந்து இப்போ ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓட் பாலிட்டிக்ஸ்க்கோ இல்லை லீடர்ஷிப் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைங்களை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னமோ மைண்ட் பை டிஃபால்ட் வந்து இயற்கையை நோக்கி தான் வந்து ஒர்க் பண்ணுது. அது கொண்டு வந்துட்டாலே மீது எல்லாம் தானாகவே ஓரளவுக்கு ஒரு சிஸ்டம்க்கு வந்துடும். ஆமாம். இப்போ எல்லாரும் என்னமா சிட்டுக்குருவிக்காக மட்டும் தான் ஃபீல் பண்ணுறாங்க. சிட்டுக்குருவியை தவிர்த்து இங்கே நூற்றுக்கணக்கான பறவைகள் இருக்குது. நூற்றுக்கணக்கான வண்டுகள்லேருந்து புழுப்பூச்சிகள்லேருந்து இருக்குது. சிட்டுக்குருவி உயிரோடு இருக்கணும்னா முதல்ல இந்த செல்ஃபோன் சிக்னல்ஸ் தாண்டி அது திங்கிறதுக்கு வந்து புழுப்பூச்சி இங்கே இருக்கணும். புழுப்பூச்சி இல்லையே. புழுப்பூச்சி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் மரம் நடணும், மரத்தில் இருக்க இலையை வந்து கீழே விழ வைக்கணும், அது ஒரு சூழலில் கிரியேட் பண்ணும். பட் அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ எனக்கு எப்பயுமே வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸஸாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ சூழலியல் சார்ந்து தான் எனக்கு யோசிக்க முடியும். நைஸ். ஸோ வெரி நைஸ் டாக்கிங் டு பத்மபிரியா. நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம இயற்கையிலேருந்து ஆரம்பித்து லவ்லேருந்து எல்லாமே க்ரஷ் வரைக்கும் பேசினோம். ஸோ மெயினாக உங்ககிட்ட ரொம்ப வந்து பிடிச்சது வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். என்ன இருந்தாலும் அதில் வந்து என்னோட கோல் இதுதான், நீங்கள் என்னெல்லாம் சுற்றி கேட்டாலும் திரும்பி நான் இதுக்கு தான் வருவேன் அப்படின்னு எங்கே வந்தாலும் லாஸ்ட் ஆன்சர் அதில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய நீங்கள் வந்து உங்களோட விஷயம் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சாதிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கிரேட் டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.